வணக்கம். இன்னைக்கு டாடா சிக்னா 3532 ட்ரக்கை அனலைஸ் பண்ணி டிரைவ் பண்ண போகிறேன். சென்னையில் இருக்கிற டாடா விஎஸ்டி மோட்டர்ஸ் ட்ரக் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. ட்ரக்குடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துருவோம். இந்த ட்ரக்கில் 6.7 லிட்டர் கம்மின்ஸ் ஐஎஸ்பி இன்ஜின் வருது. பவர் அவுட்புட் 320 ஹெச்பி, டார்க் 1200 நியூட்டன் மீட்டர், மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 9 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. லோடிங் பொறுத்த வரைக்கும் 23 கியூபிக் மீட்டர் பாடி வருது. இந்த ட்ரக்குடைய பில்டு குவாலிட்டி ரொம்பவே சாலிடாக இருக்குது. டாட்டானுடைய ஹால்மார்க் கிளியராக தெரியுது. சரி, ட்ரக்கை டிரைவ் பண்ணுவாங்க. இந்த ட்ரக்கில் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறது இந்த கேபின் தான். இந்த கேபினை நான் ஒரு லெஜண்ட் அப்படின்னே சொல்லுவேன். ஸ்டெபிலிட்டி ஆகட்டும், சஸ்பென்ஷன் ஆகட்டும், இந்தியன் கண்டிஷன்ஸில் பல வருடங்களாக இந்த கேபின் ஒரு லீடராக இருக்குது. இந்த கேபின் ஒரு ஏரோடைனமிக்கான கேபினும் கூட. வெளியிருந்து பார்க்கும்போது சின்னதாக தெரிஞ்சாலும் உள்ள ஸ்பேஷியஸாக இருக்குது. அதை தாண்டி இந்த கேபின் பார்த்தீங்கன்னா ஹைட்டு நல்லா உயரமாக கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு ஒரு கமாண்டிங் வியூ ஆஃப் த ரோடை கொடுக்குது. வண்டியில் லோடு இல்லை, ஆனாலும் வைப்ரேஷன்ஸ் மினிமலாக தான் இருக்குது. நல்ல ஒரு டார்க்கியரான இன்ஜின் கொடுத்துருக்காங்க. கேபினில் டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மாடல்ஸில் இருக்க மாதிரி ஒரு வேர்ல்டு கிளாஸ் டேஷ்போர்ட். லக்ஸுரி மல்டி ஆக்சல் பஸ்ஸஸில் வர மாதிரி ஒரு டேஷ்போர்ட் இந்த கேபினில் இருக்குது. அது இல்லாமல் முக்கியமான ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா ஹில் அசிஸ்ட் வருது. டிரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 மோட்ஸ் இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, க்ரூஸ் கண்ட்ரோலும் இருக்குது. இந்த மாடல் குவார்டர் கிளாஸோட வருது. என்னை பொறுத்த வரைக்கும் பீப்பர் விண்டோவும் கொடுத்துருந்தா இன்னும் விசிபிலிட்டிக்கு அது பெட்டராக இருந்திருக்கும். கேபின் ரிஜிட் டைப், டில்டபிள் கிடையாது. ஆனாலும் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர்னு வரும்போது அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டி இல்லை. காரணம் என்னென்னா இன்ஜினை கொஞ்சம் ஃபார்வர்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கேபினும் டாலாக இருக்குது. அது இல்லாமல் ஃப்ரண்ட் ஓவர் ஹேங் லென்த்தும் கம்மியாக இருக்குது. நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் இருந்து ஈஸியாக இன்ஜினை ஆக்சஸ் பண்ண முடியும். டாடா ட்ரக்ஸை இதுக்கு முன்னாடி நான் டிரைவ் பண்ணியிருக்கேன். ஆனால் சிக்னாவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டிரைவ் பண்ணுறேன். நான் எதிர்பார்த்ததை விட வண்டி ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு குவாலிட்டி ப்ராடக்டை டாடா கொடுத்துருக்காங்க. ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ண டார்க்கை கிளியராக ஃபீல் பண்ண முடியுது. டிரைவிங் ப்ளஷரபுளாக இருக்குது.